பாக்கி ஏன் இவ்வளவு மாற்றி மாற்றி பேசணும்? அவர் சொல்றது ரொம்ப லாஜிக்கான ஃபேக்டர் தானே. இவர் தான் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்போது தமிழகம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதற்கான ஒரு அழைப்பு வெளியிடுறாரு. ஒரு சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து தொடங்கி தேசிய கீதத்தில் முடிக்கணுன்றது ஒரு மரபாக இருக்குது, பின்பற்றப்படுது. அதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பான இடம்னு சொல்கிறாரு. இன்னைக்கு திடீர்னு இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் இல்லையா? இவர் இந்த ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை செய்யணும் அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் கேமை இவர் பிளே பண்ணுறாரு ஆளுநர் ஆர்.என். ரவி. நீங்கள் 3 உதாரணங்கள் சொன்னீங்க. முதல் பாயிண்ட்டு தமிழகம்னு தமிழகம்ன்ற பேர் இஷ்யூ வந்ததில் அதில் 2 விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, இட் இஸ் அப்ரோப்ரியேட் டு கால் தமிழ் ஸ்டேட் ஆஸ் தமிழகம். அதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. அதை நம்ம அழகாக திரித்து அரசியலாக்கிட்டோம். இது கிடைச்சாலும் நமக்கு அரசியலாக்குது என்பது நமக்கு வழக்கு என்றால் அரசியல்வாதிகள் அதுதான் செய்வார்கள். அவர் எங்கேயுமே இமீடியட்லி தி ஸ்டேட் நேம் ஷுட் பி சேஞ்சுன்னு சொல்லலை. அவர் சொல்லலை, ஆனால் அழைப்புதழில் சொல்லி அனுப்புறாரு. என்னங்க தமிழகம்னு தானே போட்டு அனுப்புறாரு. ஒரு சர்ச்சை வருது, மாத்திட்டாரு. நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், லோகோ கூட இருக்கு. இல்ல நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், பத்திரிகையில நிறைய எழுதிருக்கீங்க. தமிழ்நாடு அப்படின்றது ரொம்ப நீட்டா இருக்குன்ற நேரத்தில் சில நேரங்களில் சுருக்கி தமிழகம்னு கூட எழுதக்கூடிய நடைமுறை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உணர்வுன்றதும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம்ன்றது தமிழ்நாடுன்னு தானே இருக்குது. அதையே மாத்துறதுக்கு ஒரு ஆளுநர் முயற்சி பண்ண அவர் மாத்தினார் என்றோ அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னாரோ எங்கேயும் கிடையாது. அவர் அவரோட ஒப்பீனியன் சொல்றார். ஒரே ஒரு சின்ன விஷயங்க, இதை இந்த டிபேட்டெல்லாம் ஒதுக்கிடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். நம்ம பேரலல் கவர்மெண்ட்டு நம்ம நண்பர்களாக சொல்கிறாங்க இல்லையா, ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். எது செல்லுபடியாகும்? முதலமைச்சர் கொண்டு வருகிற திட்டமோ சட்டமோ அதுதான் நிறைவேறி மக்கள் மத்தியிலே செயல்பாட்டுக்கு வரும். ஆளுநர் 1000 சொல்லலாம் சார். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி யாருக்கு அதிகாரம்னு வரும்பொழுது முதலமைச்சருக்கு. அது முதலமைச்சருக்கான அதிகாரம் கிடையாது, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கான அதிகாரம், அமைச்சரவைக்கான அதிகாரம். ஆனா அந்த அரசு உருவாக்கக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் கிடப்புல போடுறது நியாயமா? நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டது மகிழ்ச்சி. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய வருது. அதுக்கு முன்னாடி நீங்க 3 கேள்விக்கு நான் ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணேன். 2வது ஒன்று தமிழகம். அவர் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மாற்றவா போகிறோம் இல்லையே. சட்டப்பேரவையில் நிறைவேறி முதலமைச்சரும் அமைச்சர்களும் கொண்டு வந்த திட்டம் தான் நிறைவேறப்போகுது. அதுதான் அவர் தமிழகம்னு சொல்லிட்டு போட்டு எதையோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம அது முக்கியம் இல்லை, அது இன்சிக்னிஃபிகண்ட்டு அவர் சொல்கிறது எல்லாமே. ஒன்று. 2வது, அது எப்படி அதுதான் எனக்கு புரியல. இல்ல நியமன பதவி முக்கியமான பதவி. அப்படி ஒரு அமைச்சர் எனக்கு 3 கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணேன். இல்ல பாக்கி ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு மக்கள் நீட்டுக்கு எதிராக நிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டுட்டு போய் அது ஆளுநர்கிட்ட கொடுக்குது. அப்படின்றப்போ ஆளுநருடைய வேலை என்ன இருக்கும்? கல்வின்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னா நீங்க மத்திய அரசுக்கு அனுப்பணும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், இல்லனா திரும்ப நீங்க மாநில அரசுக்கு அனுப்பணும். அதை விட்டுட்டு கிடப்புல போட்டுட்டு எந்த விதமான பதிலும் சொல்லாத பொழுது ஒரு பெற்றோர் கேட்கிறாரு, நீட் வேணுமா வேணாம், நோ மீன் நோ அப்படின்னு கடந்து போறது ஒரு ஆளுநருக்கான பதிலா? கரெக்ட். இது மாதிரியான விஷயங்கள்ல அவர் அதீதமாக செயல்படுகிறாரா என்றால் ஆம் என்று நான் துணிவோடு சொல்லுவேன். நமக்கு ஆளுநர் வேண்டப்பட்டவர் இல்லை. எனக்கு ஒரு காஃபி கூட வாங்கி தந்தது. எனக்கு அது கூட கிடையாது சார். நான் அவரை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நீங்க கேட்ட கேள்விகள் நான் ஆன்சர் பண்ண 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம். என்னுடைய பார்வை என்னன்னா, அவர் சில சட்டபூர்வமான சில இப்போ பேரறிவாளன் உள்ளிட்டவர்களை விடுவித்தல், பல்வேறு மசோதாக்கள் நிலுவை என்ன ஆச்சு, கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் கூட்டு வாங்கினாங்க. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் சப்போர்ட் இல்லை, ஆளுநருக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். சரி, ஆமா சார், நான் தான் சொல்றேனே, நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சோ ஐ எம் நியூட்ரல், ஐ எம் நாட் a party man. என்ன சொல்றேன்? ஆக இது மாதிரி செய்யும் போது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம், பல்வேறு தளங்களை நாடி வெற்றி பெறலாம். இல்ல ஒரே ஒரு கேள்விதாங்க, எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தையே நாடி கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் சார். இல்ல பாக்கி நான் கேக்குறது, பேரறிவாளன் கேஸை நீங்க எடுக்கிறீங்க. பேரறிவாளன் எழுவர் விடுதலை தொடர்பாக ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில இருந்து அனுப்புறாங்க. அதை நீங்க கிடப்புல போட்டுட்டு உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சு அனுப்புது. நீங்க ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்லனா நாங்களே ரிலீஸ் பண்ணிடுவோம், அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கே போய் நிக்கணும். இவர் சர்ச்சையை உருவாக்கிட்டு இருப்பார் அப்படின்னா பேரலல் கவர்மெண்ட் தானே திமுக சொல்ற மாதிரி. என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் நான், இன்னும் 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. இருந்தாலும் இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், என்ன பண்ண முடியும்?
அவருடைய என்ன role and பண்ணுவீங்க? responsibility என்ன? மக்கள் போராட்டம் நடத்தி ஆளுநர் நீக்க முடியுமா? நீங்கள் மத்திய அரசாங்கத்திலே திரும்ப திரும்ப வலியுறுத்தி உங்களால் செய்ய முடிந்ததா? இல்லை. என்ன பண்ணணும்? அன்பாப்புலர், இஸ் நாட் பாப்புலர். ஆர்.என். ரவி ஒரு தொகுதியில் நின்று ஒரு 5 ஓட்டு பெறுவாரா இல்லையா தெரியாது, எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவர் இருக்கணும்னு சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னு நான் ஒரு இன்டர்பிரட்டேஷன் சொல்கிறேன். ஏகமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஆளுநர் இருந்தால் ஏதாவது சொல்லுவார், அரசியல் பண்ணுவார், நம்ம அதை வச்சு அரசியல் நடத்தி சில விஷயங்களில் பண்ணலாம், மறைக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை கேட்குறீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவர் போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் புகார் பிரச்சனை வந்து இல்லையா, இவர் போய் யூனிவர்சிட்டிக்கு போகிறதெல்லாம் எனக்கு அதீதமாக தான் பட்டுது. பல விஷயங்கள் எனக்கு அதீதமாக தான் படுகிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால் எந்த பாதிப்பு வருகிறதுன்னு பார்க்கும்போது இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இவர் சனாதனத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டுமே, ஏன்னா நம்ம எல்லாரும் சனாதனத்தை ஃபாலோ அனுமதிக்க முடியும். ஒரு சார் யாரோ ஒன்று, இப்போ நானே சொல்கிறேன் சார், நீங்க என்ன அது இப்போ சீரியஸ் எடுத்துப்பீங்களா? அரசாங்கம் சரியான பார்வையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டம். ஒரே நீ உங்களுக்கு தெரியாது கிடையாது, நீங்க தமிழ் இலக்கியம் படித்தவர், மூத்த பத்திரிகையாளர். திருவள்ளுவரை எல்லா மதத்திற்குமான ஒரு ஐகானிக் லீடரா மாற்றி வைக்கும் பொழுது, கருத்தியலாளராக ஒரு சித்தாந்தவாதியாக பார்த்திருக்கிறப்போ காவி உடை தரித்து அவருக்கு புகைப்படம் வைத்து அதற்கு அஞ்சலி செலுத்துறதுன்றது ஒரு ஒற்றை சார்போடு ஒற்றை கருத்தோடு சனாதனத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒண்ணுதான் மாறுது. அது அவரோட விருப்பம் சார். பொதுவாக திருவள்ளுவருடைய விருப்பம்னா அவருடைய வீட்டுல வச்சுக்கலாம். ஒரு ஆளுநர் மாளிகைக்குள்ள அதை வச்சு செய்யறதுன்றது என்ன? ஆளுநர் மாளிகை அவரோட ரெசிடென்ஸ் இல்ல, அது அவருடைய சொந்த வீட்டுல வச்சுக்கலாம் பாக்கி. அவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு அரசாங்கத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒருவர். அவர் இங்க அதை செய்யலாமா? நான் இது தொடர்பாக ரெண்டுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் எதையோ சொல்லிட்டு போட்டோம், அது விஷயம் இல்லைங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் வலியுறுத்துறேன். இன்னொரு விஷயம், திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடுவது என்ன தவறு இருக்கு? கிறிஸ்தவர் என்று மாநாடுகள் நடத்தினா அதில் தொல் திருமாவளவன் கலந்துக்கிட்டார், அது யாரும் எதிர்க்கல. அவர் திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. புலவர் குழந்தை எழுதிய உரையில் திருவள்ளுவர் நாத்திகர் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அதை ஏற்றுக்கிறோமா? இல்லை, நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்ல அவர் ரோமானிய மதத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர்னு சொல்றதுக்கு என்கிட்ட தரவு இருக்கு, ஆதாரம் இருக்கு. நான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன், அகச்சான்றுகளோட சொல்றேன், அகச்சான்றுகளோட என்னால் சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டேன். ஆக நான் என்னன்னா கண்டிக்கிறேன். இல்ல இல்ல, விதண்டாவாதத்தோட அடிப்படையில பேசக்கூடாது. இல்ல இல்ல, விதண்டாவாதத்தோட அடிப்படையில புக் எழுதுங்க, எதையாவது பேசுவீங்களா? இருங்க, நான் திருக்குறள் பத்தி புக் எழுதுறேன். ஆளுநர் மாதிரியே பேசுறீங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஐயா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இது ஒரு ரோமானிய மதத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னொரு டிபேட் வச்சுக்கலாம், இன்னொரு டைம் விவாதிக்கலாம். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, தோழர் நான் யார் பேச்சும் குறுக்கிடல, யார் பேச்சும் குறுக்கிடல, என்ன புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் முறையா தமிழ் இலக்கியம் முனைவரப்பட்டவாங்க, சும்மா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் விருப்பப்படி கடவுள் வச்சுங்களேன், அவங்க விருப்பப்படி உருவ வழிபாடு செய்வது போல திருவள்ளுவர் திருக்குறள் மீதான அபிமானத்தில் அவரவர் எங்க ஆளு சொல்லிக்கிறாங்க, தப்பு. அதனால என்ன பாதிப்புங்கிற இவர் சொல்றது இல்ல. அவரு இங்க தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் மக்களுக்காக பேசினாங்களோ எல்லார் மேலேயும் அவர் அதை பார்வையை முன்வைக்கிறார் இல்லையா? வள்ளலார் ஒரு சனாதனவாதின்னு சொல்றாரு, ஐயா வைகுண்டர் ஒரு சனாதனவாதின்னு சொல்றாரு. வள்ளலாரோ அல்லது ஐயா வைகுண்டரோ சாதிக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக தானே தன்னுடைய பிலாசபில சொல்லியிருக்கிறாங்க. அவங்களை நீங்க எப்படி போய் சனாதனவாதின்னு உள்ள வைப்பீங்க? அது அவங்க அதெல்லாம் டிபேட்டபிள் சப்ஜெக்ட். நான் அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் ஆளுநர் சொல்றது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க தான் நினைக்கக்கூடாது. ஆளுநர் சொல்வதையும் செய்வதையும் கருத்துக்கள் கூறுவதையும் எல்லாவற்றுக்கும் நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதை நிராகரிக்கிறேன், கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. கலைஞராஜன் தயவுசெய்து நோட் பண்ணோம். கல்வி தொடர்பான சில விஷயங்கள் அவர் கூறுவதை நான் கண்டிக்கிறேன். தமிழகத்தில் கல்வி வளரவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பேராசிரியர் பாலகுருசாமி ஒரு அறிக்கை விட்டு பத்திரிகைகளில் பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசும் அதாவது துணைவேந்தர் நியமனத்தில் அரசும் ஆளுநரும் கலந்து பேசி தீர்வு காணணும், இதில் விளையாடாதீங்கிறார். யாரை? ஆளுநரையும் சேர்த்து அவர் விமர்சிக்கிறார். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய பார்வைன்னா, இதனால் என்ன சார் பாதிப்பு? ரெண்டாவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நியமனம் அப்படிங்கிற கதையெல்லாம் வேண்டாம். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஜட்ஜை நம்ம மக்களாக தேர்ந்தெடுத்தோம்,
அவர் ஒரு அரசாங்க தமிழக அரசுக்கு ஏதோ தமிழகம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் கோபம் வந்துடும். ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அவர் குற்றம் முடியாது பாக்கி வாத விவாதங்களை கேட்டு இல்ல நான் கேட்கிறேன், மக்களால் கொலீஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கு. அந்த கொலீஜியத்தோட கண்ட்ரோல் வந்து குடியரசுத் தலைவர் கையில் இருக்கு. அதுக்கான கண்ட்ரோல் வந்து பல இடங்கள்ல இருக்கு. ஜுடிஷியரியுடைய இன்டெகிரிட்டி வந்து இந்தியாவில் போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு அதற்கான அதிகாரத்தை இந்திய அரசியல் அமைப்பு வழங்குகிறது. அந்த மாதிரி எந்த அதிகாரமாவது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? உங்களுக்கு நேரடியான கேள்வி இல்ல, அதாவது லிமிட்டேஷன் கிராஸ் த லிமிட்ஸ் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல. அவர் பிரகாஷ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் என்னோட பாரு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்ற ஒரு கிரைட்டீரியா மட்டும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். அதுவும் ஒரு ஃபேக்டர். ஆனா அது மட்டுமே அப்படி. ஆனா நீங்க ஒரு நீதிபதியோ அல்லது நீதிமன்றத்தினுடைய ஒப்பீட்டோட ஆளுநர் மாளிகையும் ஆளுநரை ஒப்பிடுறது ஏன்னா நீதிபதியை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லைங்கிற கருத்தை நான் சொல்ல வரேன். ஆனா அதுதான் அவர் சொல்றாரு, நீதிபதியை மக்கள் தேர்ந்தெடுக்கல, ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு தானே அவங்க செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் நீதிபதிக்கான அதிகாரம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? இந்த விமர்சனத்தை வரவேற்கிறேன். அப்படி சட்டத்துக்கு உட்படாமல் செயல்படுகிற பட்சத்தில் அங்க நான் ஏற்கனவே சொன்ன மறுபடியும் உங்களுக்கு உங்க சந்தோஷத்துக்காக சொல்றேன், குட்டு வாங்குறாரா இல்லையா பேசலாம். சரி, இன்னொரு விஷயம் முக்கியமானது சொல்லிடுறேன். பல கேள்விகள் நான் பதில் சொல்ல இயலவில்லை, குறுக்கீடுகள் நிறைய அவகாசம் தரணும். சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர் இருக்குன்னு கேக்குறாரு. நேரடியாக நியமனம் செய்யப்பட்டார்களா என்று மக்களால் நியமிக்கப்பட்டார்கள் கிடையாது. அது கிடையாது. சட்டம் படித்தவர்கள் வல்லுநர்கள் தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்துடைய சீஃப் ஜட்ஜ் சந்திரசூட் தான் டோன்ட் பிளே வித் ஃபயர் சொல்லியிருக்காரு ஆளுநரை பார்த்து.